பம்பாய்க்கார் கூப்பிட்டாராமே? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம கொள்ளையடிக்க போட்ட திட்டம் சட்டசபை வரைக்கும் பேச்சு வந்துருச்சாமே. தெரியும். அப்போ அடுத்த வருஷம் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கும். அதுவும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பாஸ் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. என்ன ஷூட் பண்ணிடாதீங்க, என்ன ஷூட் பண்ணிடாதீங்க. நான் சொல்லிடுறேன். அம்மன் சிலைக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு. அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்க. 20 வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க. இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே. அந்த பாதை எங்க முடியுது? அது சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடிகளை கரையா அரிச்சிருச்சு. அதனால கண்டுபிடிக்க முடியல. பாஸ், இவன் போய் சொல்றான். இல்ல இல்ல, என்ன நம்புங்க. சரி, நம்புறேன். இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? கோயிலை பத்தின ஆராய்ச்சின்னு முடியல. சார், அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் பைக்ல போகும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி பாறையில மோதி இருக்கு. அந்த போர்ஸ்ல டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆனதுனால அவரை யாராலையும் காப்பாற்ற முடியல சார். ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க? அவர் விபத்துல செத்ததா தான் முடிவு பண்ணிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவர் விபத்துல சாகல, திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் சங்கர்? எந்த கோயில்ல நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயிலை பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. சோ அந்த கொள்ள கூட்டத்துக்கும் அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இதை ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன்ஸ் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனை இனிமேல் சும்மா விட்டு வைக்க கூடாது. மிஸ்டர் சங்கர், அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது. பிகாஸ் he is very influenced fellow. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் அவனை விட போறதில்லை. இனிமே நம்ம கண்ணு அவன் பேர்ல தான் இருக்கும். ரஞ்சித், என்ன தர்மகர்த்தா? நம்ம லெவலுக்குள்ள ஆட்டம் இது இல்ல. அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? பசங்க விசில் அடிக்கிற மாதிரி ஆடணும். ஓ, டப்பாங்குத்தா? ஆடிடுவோம். அப்பால பாய வீரிச்சா
ஸ்வீட்டி உன்னை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். ஐயே. குடு 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 இந்த துணியவா? குடு குடு குடு. நீயா நஞ்சப்பா? ஐயோ இந்த பாரு, கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்காரன் உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அரை நிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல. நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. யாரவன்? யாரியா நீ? ஐயா, நாளையில இருந்து நம்ம ஊருக்கு போஸ்ட்மேன் இவர்தான். நான் வெளியூருக்கு மாத்தி போறேன். இந்த ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த சொன்னாரு. நாயுடு இவர் தான் இந்த ஊர் கோயில் தர்மஹர்த்தா, பெரிய மனுஷன். இவரு இந்த ஊர் பெரிய பண்ணையோட மச்சான். வாக உண்டி, வாக உண்டி. என்ன உண்டு? 7 ஆடு வீட்டுக்கு நான் நைனா, 7 மலையானுக்கு கோயிண்டா கோயிண்டா. டொனேஷன் கலெக்ட் பண்றியா? நல்ல விஷயம்தான். திருப்பதியிலோ மொட்டை கொட்டவாளா பெற்ற பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? 15. ஐயோ ஐயோ, அட பாவி. தர்மகர்த்தா, 7 பொண்ணை பெத்தவையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. தலை பூரா நர பொண்ணு லோலோன்னு அலையிறியே. நான் மாத்திரமா அலையிறேன். டொனேஷன் ஏண்டி? இரண்டு 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத, அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? பெரிய விடு. சாலா தேங்க்ஸ் அண்டி. பாரு, உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவன் வேற ஒருத்தர் வரும்னா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களே. மனித உரிமைக்கு ஏதோ எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி. உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் நிமிந்து நிக்க மாட்டி, லேக்கப்போத படுத்துக்கோண்டி. யாரு? நாளையில இருந்து இவர்தான் நம்ம ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்தலாகி வெளியூர் போறேன். தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். అవునండి అవునండి. నాకు 7 குழந்தைகள் ఉండండి. 8வது குழந்தை வயிற்றுல ఉండండి. నా వయసులో లేదండి, భార్య వయసులో. అందరూ పడికిందండి. పరీక్షకి పణం కట్ట పణం లేదండి. గాంధీ గారు, భారతి గారు, కామరాజ్ గారు అందరూ చెప్పినారు குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெட்டுன்னு. వేయండి. அதுக்காக உண்டியலா? అవునండి అవునండి, వేయండి. நான் உண்டியல்ல பணம் வைய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி, நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. మంచిదండి, వచ్చిన పని ఆగిపోయిందండి. వెళ్ళొస్తాను. பெரியவரே, தூக்க முடியல தம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். அட வாங்க. సభాషండి సభాషండి సభాషండి. తమ్ముడు, தொழிலாளி వయసులో కొట్టిన முதலாளி చూశాను. ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே చూశాను. అంతర முதலாளி உங்களை மாதிரி ఉంటే యూనియన్ లేదు, కొడి పిడికిది లేదు, కన్ను కొట్టడం లేదు. ஆமா, நீங்க யாரு? నాను ఈ ఊరుకు పుదు పోస్ట్మేన్. మీ దయ నాకు కావాలా.
நியாயமா நடக்கிறவங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். చాలా థ్యాంక్స్ అండి. ఇప్పుడు వస్తాను సార్. పోస్ట్ வேணாங்க ஐயா, பெரியவருக்கு தெரிஞ்சா. இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோள் கொடுப்பேன். புரியுதா? Well said. ஹாய், நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே ஓடியாங்க. என்னது அண்ணே அண்ணே ஓடியாங்க. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அட இன்னைக்கு பறக்கிற முத்தம் கொடுத்துச்சுல, அதே பொண்ணு தானே. எங்க? அந்த நடந்து போயிட்டு இருக்கு, சகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமா, அதே பொண்ணு தானே, நல்லா பாருங்க.